வீடே மணக்கும் நெய் சோறு செய்யலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கணும். அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம் வதக்கி வச்சுக்கணும் தனியாக. எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய்யும் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம். வதக்கி வெங்காயம் முந்திரி தனியாக வதக்கி வச்சோன்னே வெங்காயம் மட்டும் நல்லா செவந்து வதக்கி வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சோன்னே நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ தேவைக்கு போட்டுக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் போடுவோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெய் உருகணுன்னே கடுகு போட்டு மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு 2 வதக்கணும். வதக்கிட்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதையும் போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை தழை புதினா போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கணும். புதினா கம்மியாக போட்டால் போதும். புதினா அதிகமாக போட்டால் புதினா வாசம் அடிக்கும், நெய் சோறையே வாசத்தை அமுக்கி போடும். புதினா கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு குடமிளகா போட்டேன் நாங்கள் பச்சை மிளகா போட மாட்டோம், அதனால் குடமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு. போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு 2 வதக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த சாப்பாடு பளபளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 2 டம்ளரே சரியாக இருக்கும். நெய் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம்தான் அரிசி போடணும், ஏன்னா அந்த தண்ணியில் தான் டேஸ்ட் இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதி வந்தோன்னே அரிசி போட்டுட்டு மூடி போட்டு வச்சு 2 விசில் விட்டால் சாப்பாடு ரெடி ஆயிடும். சாப்பாடு ஸ்டீம் இறங்கணுன்னு நம்ம முதல்ல முந்திரி பருப்பு வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையே ஸ்டீம் இறங்கணுன்னு சாப்பாட்டுக்குள்ளார முந்திரி பருப்பு வெங்காயத்தையும் போட்டு ஒரு கலக்கி சாப்பாடு பரிமாற வேண்டியதுதான். வீடே மணக்கும் நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த நெய் சாதத்துக்கு பெப்பர் காளான் கிரேவி செஞ்சுருந்த சைட் டிஷ்ஷு. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.